இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் விரும்புகிற நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவரை நோக்கி, நீ எழுந்து போய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேக முறை நாம் தியானித்திருப்போம், கேட்டிருப்போம், பிரசங்கித்து நாம் அறிந்திருப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு கிராமத்துக்குள் போகும் பொழுது ஒரு 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிரே வந்து, இயேசு ஐயரே, எங்களுக்கு குணமாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல. 10 பேர் வந்தாங்க, போங்க நீங்க உங்களை போய் ஆசாரியன்ட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அந்த 10 பேரும் திரும்பி போயிட்டாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் என்ன செய்யறான் பாருங்களேன். அவன் சுத்தமானதை கண்டு திரும்பி வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் கடந்து வருகிறதை நாம் பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அவன் அன்போடு வந்து, இயேசுவே, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி அவர் பாதத்துல முகங்குப்புற விழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் முகங்குப்புற விழுந்து இந்த வசனத்தை நம்ம தியானித்திருக்கோம் தெரியாது. அந்த நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறான், நான் சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உன் விசுவாசம் ஒன்று என்ன செஞ்சிருச்சு, குணமாக்கிட்டே போய் உன் ஆசாரியத்தை காமிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்பதாக அவர் கேட்கிற வார்த்தைகள் பாருங்க, சுத்தமானவர்கள் 10 பேர்லவும் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப உலகத்தின் நாய் ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் கண்ணுக்கு மறைவாய் ஒன்றும் கிடையாது. வந்து 10 பேரை சுகமாயிட்டாங்க ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒருத்தன் மட்டும் வந்திருக்கான், மத்த 9 பேர் எங்க? அதுலயும் வந்தவன் அந்நியன் அல்லவா அப்படின்னு சொன்னார். ஒரு இஸ்ரவேலனையும் காணோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒருவரும் வரவில்லை. வேறு யாரோ ஒருவர் வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை வாங்கிட்டு அவங்க போய் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள், அவருக்கு எப்பயும் ஸ்தோத்திரத்தோடு அவர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறார். பிரியமான ஆண்டவர் விரும்புகிறார். 10 பேர்ல 9 பேர் எங்க போனாங்க? அவங்களுக்கு மனம் வரலையா? ஆண்டவர் விரும்புறாரு, அது கேட்கிறாரு. சுகமாயிட்டே நீ தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வச்சியா? ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறையா? எத்தனை வியாதிகள், எத்தனை குணமாய் இருக்கு. நம்மை அறியாதபடிக்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம், ஆனா மறந்து போயிடுவோம். அது மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் இவன் சுத்தமானதை கண்டு திரும்பி வருகிறான். ஒருவேளை ஒரு இடத்துக்கு நீங்க ஜெபத்துக்கு போறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை, சுகத்தை கொடுக்குறார். விசுவாசம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நமக்கு சுகத்தை பெற்றுவோம், மறந்துடுவோம். ஆனா என்னைக்கான ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது தேவ சமூகத்துக்கு போய் நன்றி செலுத்துறோமா? ஒருவேளை பப்ளிக் மீட்டிங்ல போய் நம்மளால சாட்சி சொல்வதற்கு கூச்சமா இருக்கும். ஆனா தேவ சமூகத்துக்கு நீங்க போய் அதுக்கு அப்படினாலும் நன்றி செலுத்திருக்கலாமே. ஆண்டவர் விரும்புகிறது, நீங்க அப்ப அவருடைய பாதத்தின் அடி, ஆண்டவரே, முகங்குப்புற விழுந்து உங்க வீட்டுல ஜெப அறையில, ஆண்டவரே எனக்கு சுகமாயிட்டீங்க, அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்னைக்காவது தேங்க்ஸ் சொல்லி பாடி துதிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் இது விரும்புகிறார். பிரியமானவர்களே, சுகமானது 10 பேரு, 9 பேர் எங்கே? அது அந்நியன் ஒருவன் சுகமாயிட்டான். அவன் வந்து தேங்க்ஸ் சொல்றான், மற்றவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் வாழ்க்கையில பாருங்க, அனுதினமும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நிறைய பேர் பைக்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, நடந்து போறாங்க, கீழே கல் தட்டி கீழே விழுந்துடுறாங்க, மரணம். எவ்வளவு பேர் கொரோனால மரித்து போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களையும் நீ பாதுகாப்பா வைத்திருக்கிறாரே, தேங்க்ஸ் சொன்னோமா? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை எப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. எப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவா? ஐயோ இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்ல, நீங்க போனீங்க பிரேயர், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க.
ஆனா நீங்க மறந்துட்டீங்க. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுக்கு பரீட்சையில மார்க் வருமா அப்படி எதிர்பார்த்தீங்க, ஆனா வந்துச்சு. நீங்க ஜெபம் பண்ணீங்களா? அப்போ உங்க ஜெபத்தை குறித்த ஒரு விசுவாசமற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறாரு, என் பிள்ளை வரலையே, ஒண்ணு என் சமூகத்துக்கு நன்றி செலுத்துவதற்காய் ஒருவர் வரலையே அப்படின்னு சொல்லி எத்தனை சுகம், எத்தனை தேவையில் ஆண்டவர் சந்தித்து இருக்கிறார். குப்பையில் இருந்து உங்களை தூக்கி வைத்திருக்கிறாரே, மறந்து போயிட்டோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தாருன்னா அந்த அற்புதத்துக்காக இயேசுட்ட போங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆடி துதிங்க. ஆண்டவர் இன்னும் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அநேக காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க பெற்றுக்குவாங்கல்ல. ஒரு 10 குஷ்டரோக, இன்னொரு இடத்துல ஒரு 4 குஷ்டரோகிகளை பாக்குறோம் பார்த்திருக்கீங்களா? அவங்க பாருங்க, அவங்க குஷ்டரோகத்தின் நிமித்தமாய் வெளியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் அந்த பொருளை ஒரு நாள் அற்புதமா அந்த இடத்துல அநேக பொருட்களை எடுத்து அவர்கள் ஒளித்து வைக்கிறதை பார்க்கலாம். அப்ப இருதயத்துல அவங்க குத்துறப்படுறாங்களே, ஐயோ இது தப்பாயிரும், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த காரியத்தை நமக்கு இந்த ஜான பொருள் ஒண்ணு தின்பண்டெல்லாம் கிடைச்சிருச்சு, இதை நம்ம போய் இப்ப சொல்லலைன்னா அது பெரிய குற்றமாயிருமே சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டா மற்றவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? அவங்க குஷ்டரோகிகள் உள்ள போக முடியாது. ஆனா ஊருக்குள்ள செத்தாலும் போய் சொல்லிட்டு வருவோம். அப்படி போய் ராஜாட்ட போய் சொல்றாங்க. ஒரு தேசமே, அந்த ஊரே பஞ்சத்துல இருக்கு. எல்லா அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யார் சொன்னா? அங்க இருக்க அங்க 4 குஷ்டரோகிகள் தான் உள்ள போறாங்க பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு மற்றவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொன்னாலே போதுமே. ஆண்டவர் அதுதான், நீங்க நன்றி செலுத்துங்க, அதே போல மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்வார்களே. அந்நியன் அற்புதமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் பார்த்தீங்களா? கண்களை போடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி மறந்தவர்களா இருக்கிறோம். அதை நினைவு கூறுனீங்க இன்னைக்கு. ஆண்டவர் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.